அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரவையை வச்சு ஒரு சூப்பரான குக்கீஸ் தேங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/4 கப் சுகர். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ சுகர் கரையணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். மணம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய குக்கீஸ் தாங்க இது. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் ரவை சேர்த்துக்கிடலாம். இங்கே ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே குக்கீஸ் தயார் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது இந்த குக்கீஸ் தயார் பண்ணுறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் குக்கீஸ் தயார் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து கையில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. நான் ஒரு 11 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா குக்கீஸையும் அதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி வைங்க. குக்கீஸ் பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பெள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓவனை 165 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேக் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், நமக்கு பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ரவா குக்கீஸ் தயாராகிடுச்சு. உடனே தயார் பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இதுவே நான் கடாயில் செய்கிறதும் எப்படின்னு நான் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா குக்கீஸ் நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.